காகம் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு பறவை தாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி ஒரு காகம் வந்துச்சு அப்படின்னா, அது நல்லதா கெட்டதா? இந்த சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. முக்கியமா காகம் கெட்ட சகுனங்கள மட்டும் தான் காட்டும் அப்படின்னு கிடையாது. நல்ல சகுனங்களும் காட்டும். காகம் இப்படி செய்தா நமக்கு அதிர்ஷ்டமும் வரும் அப்படின்னும் சாஸ்திரத்துல எடுத்து சொல்றாங்க. இந்த காகத்துக்கு தினமும் நம்ம ஒரு கைப்பிடியாவது உணவு வச்சுட்டு, தண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்த வேலையை பார்க்க போறவங்க இன்னைக்கும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் தினமும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய காகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதை கொடுக்குமா? இது சாஸ்திரங்கள் மூலமாக என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டுக்கும் இது மாதிரி காகங்கள் தினமும் வருகை தருது நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் இருந்து அதிகமான சத்தம் எழுப்பிட்டே இருக்குது. நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்குது. ஏதோ ஒன்று சொல்ல வர்றது மாதிரியே உங்களுக்கு தோணுது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. என்னால் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கவே முடியல, எனக்கு அடுத்தடுத்த எதிர்மறையான விஷயங்களே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்து பரிகாரம் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். காகத்தை வச்சு நம்ம சகுனம் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் முக்கியமாக இன்றைக்கி நிறைய பேருக்கு அது நம்பிக்கை இல்லை, மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு அப்படியே பழிக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது நாம் ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காகம் கரைந்துக்கிட்டே பறந்து வருது அப்படின்னா அந்த பயணத்தை நாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காகம் மற்றொரு காகத்துக்கு உணவூட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பயணம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குமா. ஆணும் பெண்ணுமாக காகம் இருந்தது அப்படின்னா அது கரைந்து கொண்டு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த காகங்களை வைத்து நல்ல சகுனங்களும் நிறைய சொல்லப்படுது. ஒருவருடைய பயணத்தின் போது அவருடைய வாகனம், குடை, காலணி அல்லது உடல், நிழல் ஆகியவற்றை காகம் தன்னுடைய சிறகால தீண்டுது அப்படின்னா பயணத்தின் போது அவர்களுக்கு அகால மரணம் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்கணுமா. இப்படி இந்த காகங்கள் வைத்து நம்ம காட்டக்கூடிய சகுனங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க. நாம் எந்த விஷயத்த நம்பிக்கையோடு எடுத்துக்கிறோம், நமக்கு எந்த விஷயத்தின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. பொதுவாக எந்த ஒரு உணவையும் தனக்கென சேர்க்காம பிற காகங்களோடு பகிர்ந்து உண்ணக்கூடிய சிறப்பு கொண்டது காகம். இந்த மாதிரி குணம் கொண்ட காகம் நெல் போன்ற தானியங்களை அள்ளி சென்று சேமிப்பது நம்ம நாட்டில் பஞ்சம் வரும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா. அது எவ்வளவு பெரிய அற்புதமான படைப்பு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுறது நல்ல பலனையும், பட்டு போன எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுறது வரக்கூடிய துன்பத்தையும் காட்டும். தன்னுடைய குஞ்சுகளோடு கூட்டில் வசிக்கக்கூடிய காகம் சுபிட்சத்தை குறிக்கும். முட்டையிடாத காகம், முட்டையை கீழே தள்ளி உடைக்கக்கூடிய காகம், ஒரு முட்டை மட்டுமே இடக்கூடிய காகம், இவை எல்லாமே தீமையை காட்டக்கூடியது. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆழ்ந்த கருமை நிறம் இருக்கக்கூடிய காகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா திருடர் பயம் அதிகமாக ஏற்படுமா. ஒரு சிலருக்கு ஆண் குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் உண்டு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கள், பழங்கள் அல்லது ரத்தின கற்களை நம்ம ஒரு வீட்டில் காகம் இடுது அப்படின்னு சொன்னோம். அதாவது அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும். ஏதோ ஒரு இடங்களில் இருந்து ஒரு பழமோ பூவோ ஒரு ரத்தின கல்லோ எடுத்துகிட்டு வந்து அந்த காகம் நம்ம வீட்டு மேலே போட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஆண் குழந்தைக்கான வருகை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கூடு கட்ட உபயோகிக்கக்கூடிய புல், குச்சி இது போன்றவையெல்லாம் கொண்டு வந்து போடுது அப்படின்னா பெண் மகவு, அதாவது பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். மணல், நெல் இது போன்ற தானிய வகைகள், ஈரமான மண், பூக்கள், காய்கறிகள் இவையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் அந்த பொருளின் மீது அந்த பொருளுடைய வகையில் எல்லாமே நமக்கு லாபம். வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை காகம் எடுத்துகிட்டு வந்து போடுது அப்படின்னா அது நல்லது கிடையாதான். சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும் சிவந்த பொருட்கள், சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டில் போட்டாலும் சரி, நெருப்பினால் துன்பம் நேரிடும். அதே போல் காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரையுது அப்படின்னா அரசாங்க ஆதரவு, நண்பர் சேர்க்கை, தங்கத்தால் லாபம், நல்ல உணவு இவையெல்லாம் கிடைக்குமா.
பால் இருக்கக்கூடிய மரங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளில் இருந்து கொண்டு மழைக்காலங்களில் காகம் கரைவது நல்ல மழை உண்டு என்பதற்கான சகுனம். மற்ற காலங்களில் இவ்வாறு காகம் கரைந்தால் மழை மேகங்கள் மட்டுமே வந்து போகும், மழை வராது அப்படின்னு சொல்லலாம். நீர்நிலைகளை பார்க்கக்கூடிய காகம் கரைவதும், மணல் புழுதி அல்லது தண்ணீரில் காகம் தன்னுடைய தலையை மூழ்க செய்வதோ நல்ல மழைக்கான அறிகுறி. மற்ற காலங்களில் இவ்வாறு செய்வது தீயது. சரி, எந்த திசைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். தென்கிழக்கு திசை, இந்த திசை நோக்கி காகம் கரைந்தால் தங்கம் கண்டிப்பாக சேரும். உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு காகம் தென்கிழக்கு திசை நோக்கி கரையுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு ஒரு தங்கம் மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு சேரும், அல்லது தங்கமே சேரலாம். தெற்கு திசை நோக்கி அந்த காகம் கரையுது அப்படின்னா உளுந்து, கொள்ளு இது போன்ற தானிய லாபமும், இசையில் புலமை இவையெல்லாம் அமையலாம். அதே போல் சங்கீத வித்வானின் நட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் தென்மேற்கு திசை நோக்கி காகம் கரையுது அப்படின்னா நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும். அதே போல் குதிரை, தயிர், எண்ணெய், உணவு இவையெல்லாம் நமக்கு சேருமா. மேற்கு திசை நோக்கி காகம் கரையுது அப்படின்னா மாமிச உணவு, மது வகைகள், நெல் முதலான தானியங்கள், முத்து, பவளம் போன்ற கடலில் விளையக்கூடிய பொருட்கள், உலர்ந்த பல வகைகள் எல்லாம் கிடைக்குமா. வடமேற்கு திசை நோக்கி காகம் கரையுது அப்படின்னா ஆடைகள், அதாவது ஆயுதங்கள், கொடிகளில் விளையக்கூடிய பழங்கள் இவையெல்லாம் கிடைக்கும், உலோகங்களால் லாபம் உண்டு. வடக்கு திசை நோக்கி காகம் கரையுது அப்படின்னா ஆடைகள், நல்ல உணவு ஆகியவையெல்லாம் கிடைக்கும், வாகனங்கள் சேரும். வடகிழக்கு நல்ல தின்பண்டங்கள், பொதி சுமக்கக்கூடிய எருது, பொதி சுமக்கக்கூடிய வாகனங்களில் சேரும். வீட்டினுடைய கூரை மீது அமர்ந்து காகம் கரைந்தால் இது எல்லாமே நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம காகம் காட்டக்கூடிய சகுனங்களில் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்களும் உணர்ந்துருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கிட்டையும் காகம் வந்து இப்படி கரையுது, நானும் இந்த மாதிரியான பலன்களை எல்லாம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய தலையில் ஏந்திருக்கக்கூடிய குடத்தின் மேலே காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப தன லாபம், பெண்களால் அதிகமான நன்மை உண்டாகும் அப்படின்னும். அதே நேரம் காகம் அந்த குடத்துக்குள்ளே அழகை நுழைக்குது, அதாவது தன்னுடைய மூக்கை நுழைக்குது அப்படின்னா புத்திரனுக்கு ஆகாது அப்படின்னும். அந்த குடத்தின் மீது காகம் எச்சமிட்டால் நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னும். காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பக்கூடிய காகம் பஞ்சம் வரப்போவதையும், காரணமின்றி சுற்றி பறக்கக்கூடிய காகம் எதிரிகள் தொல்லையும், இரவில் அசாதாரணமாக பறக்கக்கூடிய காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரிட போகிறது என்பதையும் சகுனமாக அறிவிக்கும். காரணமில்லாமல் ஒருத்தர் மேலே படக்கூடிய இந்த காகம் அவருக்கு உடல் உபாதையை நேரும் அப்படிங்கிறத குறிக்குது. இடமிருந்து வளமாக சுற்றி பறக்கக்கூடிய காகம் நன்மையையும், வளமிருந்து இடமாக சுற்றி திரியக்கூடிய காகம் தீமையும் காட்டும். உரத்த குரலில் பல காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேலே பறப்பதும் அந்த ஊருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் ஆபத்தை குறிக்கும். படை வீரர்கள் பகுதியில் உட்கார்ந்து ஒலி எழுப்பக்கூடிய காகம் யுத்தம் வர இருப்பதை காட்டக்கூடியதாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் நாம் இந்த காகத்தினுடைய சகுனத்தை பற்றி நம்ம முன்னோர்கள் எடுத்துரைத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் காகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லிக்கிட்டே போகலாங்க. எந்தெந்த திசையை நோக்கி கூட என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல்லையே இந்த காகங்களை பற்றி போட்டிருக்கோம். குறிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு கைப்பிடி அளவு உணவாவது நம்ம வச்சுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலே அதுவும் வந்து ரொம்ப நல்ல பழக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வீட்டுக்குள்ளே எந்த ஒரு விலங்கு வந்தாலும் அது ஒரு நல்லது அல்லது கெட்டது இதற்கான அறிகுறி தான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தான் காகம் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அது வாழ்க்கையில் கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பக்கூடிய பல விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. இரவில் ஏன் நகங்களை நம்ம வெட்டக்கூடாது, மாலையில் ஏன் நம்ம வீட்டை சுத்தம் செய்ய மறுப்பது ஏன், சந்திர கிரகணத்தின் போது ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது, தரையில் அமர்ந்து ஏன் நம்ம உணவு உண்ண மறுப்பது, அதே போல் ஒரு
பூனை குறுக்கில் வந்தால் இது மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சகுனம் பார்க்குறது, நீங்கள் அனைவருமே வீட்டில் பெரியவர்கள்கிட்ட கேட்கப்படக்கூடிய சில பல கேள்விகள் எல்லாமே வேதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது. ஆனால் உண்மையான விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்மளுடைய சேனலை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். கண்டிப்பாக இதற்கான எல்லா தகவலும் நான் ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அந்த காகங்கள் காட்டக்கூடிய சகுனம் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.